So next question, example number 2.3. A copper wire of cross-sectional area. So cross-sectional area எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா A is equal to 0.5 millimeter square. So millimeter square பார்க்குறப்ப 0.5 into 10 power minus 3 meter holes. இதுக்கு மொத்தமாக ஸ்கொயர் வரும். ஸோ இதுதான் மில்லிமீட்டர் ஸ்கொயர். நிறைய மிஸ்டேக் நான் வேணால் மீட்டர் ஸ்கொயர் இதுக்கு மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுருவாங்க. பட் இதையும் சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 0.5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 மீட்டர் அப்படின்ற வேல்யூ தான் நமக்கு ஏரியாவோட வேல்யூ. ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேரிஸ் ஏ கரண்ட் ஆஃப் 0.2 ஆம்பியர். அப்போ I is equal to 0.2 ஆம்பியர். If the free electrons of density of copper அப்படின்னா small n is equal to 8.4 into 10 power 28 meter power minus 3 கொடுத்துருக்குறாங்க. எனில் என்ன கேட்குறாங்க, compute the drift velocity of free electron கேட்டிருக்காங்க. அப்போ drift velocity ஃபார்ம் ஆனது Vd is equal to I divided by n into E into A. சரி, drift velocity ஃபார்முலா. ஐயோட வேல்யூ 0.2 ஆம்பியர், என்னோட வேல்யூ 8.4 into 10 power 28 meter power minus 3. E is equal to 1.6 into 10 power minus 19 கூலும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 0.5 into 10 power minus 6 மீட்டர். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். தட்ஸ் இட். ஸோ இப்போ Vd is equal to ஐயோட வேல்யூ 0.2 divided by என்னோட வேல்யூ 8.4 into 10 power 28 into 1. ஈயோட வேல்யூ 1.6 into 10 power minus 19 into ஏரியா வந்து இது டென்சிட்டி வந்து 0.5 into 10 power minus 6. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச வேல்யூஸ். இப்போ Vd is equal to நமக்கு லாக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 0.03 into 10 power minus 3 meter second inverse 1. That's it.